ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மிளகு சிறிதளவு, அப்புறம் சீரகம், பூண்டு 2 எடுத்திருக்கேன். இதுக்கு மிளகு தான் நிறைய சேர்த்தணும். அப்புறம் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சிறிதளவு, புளி சிறிதளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா தனித்தனியாக போட்டு இதை இடிச்சுக்கலாம். மிக்சியில் போடுறத விட நமக்கு இது மாதிரி தனித்தனியாக இடித்து எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாயை நம்ம இது கூட சேர்ந்து இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளியை இதில் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு இது ஈஸியாக கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த புளியும் நம்ம இப்போ கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போடுறேன். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திருக்கேன். அப்புறம் வரமிளகாய் 2. இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். இது நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துனோம்னா நமக்கு அப்படியே பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே இது நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி நிறைய சேர்த்துனோம்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டே நமக்கு போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் இது கூட சேர்த்திருக்கேன். புளி சேர்த்தாதவங்க புளி ஊற்றாமையும் நம்ம செய்யலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட சேர்த்தி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை இறக்கிடலாம்.
சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம கிவிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.